philosophy டாபிக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணும்போது எந்த விஷயத்துலையும் என்னை என்கரேஜ் பண்ணதில்லை. என்னோடய ஸ்டாஃப்ஸ், என்னோடய டீச்சர்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோட கூட பிறந்தவங்க கூட புரிஞ்சுக்கல, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விஷயம் அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்கு நல்லதா, இது ஃப்யூச்சருக்கு உங்கள் பெனிஃபிட் ஆகுமா, இல்லை இது செட் ஆகுமா, இது இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இது மூலயமா பெனிஃபிட் ஆவாங்களா பீப்புள்ஸ் அந்த மாதிரி யோசிக்கணும். 100% நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இது நல்ல விதம் தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் பண்ணணும். அதுதான் உங்கள் டார்கெட்டாகவே உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும், பிறப்பின் ரகசியம்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வெறும் அப்பா அம்மா பிள்ளை அதோட முடிஞ்சிடாது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கும், அதுக்காக தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் வெளியே வர மாதிரி இருக்கும். இது நம்ம கிருஷ்ணரே அவர் அவரோட மாமா மெட்டர்னல் அங்கிளை வதம் பண்ணுறது தான் இது. ஆனால் அவங்களோட வளர்ப்பு அம்மா அவங்க அந்த இடத்த விட்டு நகர விட மாட்டாங்க, அந்த பிளேஸை விட்டு, அந்த ஊரை விட்டு. ஸோ அப்போ அவர் துவாரகையை விட்டு மதுரை வரணும், அப்போ தான் அது பாசிபிள். ஸோ அப்போ அவர் அவங்க அம்மாவோட அந்த அரவணைப்பு, அந்த பாச பிணைப்புலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டு வெளியே வராரு. ஸோ பிரேக் பண்ணுறாரு அந்த இடத்துல. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம பேரண்ட்ஸே நம்ம சேஃப்டி போதும், இது போதும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது சில நேரங்களில் அதை பிரேக் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். பிரேக் பண்ணுறது நல்ல விஷயத்துக்காக பிரேக் பண்ணால் தப்பே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலைனாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்க என்கரேஜ் பண்ணலைனாலும் சரி, உங்களால் தனி ஆளாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். நம்பிட்டு அதுக்குரிய ஈச் ஸ்டெப் வைஸ் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோல் என்னென்னு உங்களை சுற்றி உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்க, பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் சரி இப்படி நினச்சிட்டோமேன்னு சொல்லி அப்போ நினைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நடத்தி காமிச்சிட்டாலே போதும். ஸோ மற்றவங்க மேலே நம்ம இதை போடுறத விட நம்மளால் முடியும், இதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா இதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம யோசித்து நம்ம லைஃப்க்குன்னு அமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களோட வளர்ச்சிக்கு என்றைக்கும் தடையாக இருக்காது. அதை மீறி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் இங்கே இதுவே.